ஹாய், இன்றைக்கி நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை வச்சு தலைக்கு எண்ணெய் செய்ய போகிறோம். முடி கருப்பாக இருக்கும், உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், முடி கொட்டாது. அந்த எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை ஒரு அரை கைப்பிடி. ஏன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு தேவையான பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துக்கோங்க. இப்போது வெட்டி வேறு, வெந்தயம், கருஞ்சீரகம், ஏலக்காய், இதுவுமே வாசனைக்கு. கொஞ்சமாக 2 ஈர்க்கு வேப்பிலை, 2 வெத்தலை, 4 செம்பருத்தி பூ, முடி நல்லா ஷைனிங்காக வளரும். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 4 சின்ன வெங்காயம். இந்த எண்ணெய்க்கு போதுமானது தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தோலை உரிச்சிட்டு செய்யும் போது மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை சும்மா 2, கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கப்பு. அந்த எண்ணெய்க்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டிலையே வளர்ந்தது கீரை. இந்த பொன்னாங்கண்ணியும் வீட்டு கீரை தான், அதுக்கும் தேவையானது. இதையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இந்த எண்ணெய் காய்ச்சி தடவினு வந்தீங்கன்னா முடி கொட்டாது, கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி மூலிகை எண்ணெயெல்லாம் செஞ்சு தடவி பாருங்கள். இந்த கரிசலாங்கண்ணி கீரை தலைக்கு ரொம்ப முடிக்கு, தலைக்கு, கண்ணுக்குன்னு ரொம்ப நல்ல கீரை. இப்போ இதில் 1 கப்பு கரிசலாங்கண்ணி கீரை ஜாரில் போட்டுக்கலாம். அதில் பாதி சும்மா கொஞ்சம் வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, இதுவுமே கண்ணுக்கு குளிர்ச்சி. அதில் பாதி கருவேப்பிலை, நல்லா இலசாக இருக்குது. இப்போது 2 வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் காம்பு எடுத்துகிட்டு போடுங்க. நம்ம வெத்தலை பாக்கு போட்டு சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி, காம்பு எடுத்துடணும். அதே மாதிரி செம்பருத்தி பூவில் நடுவில் இருக்க அந்த மகரந்தத்தையும் எடுத்துடணும். சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டுக்கோங்க. நான் இங்கே டேபிளில் நெல்லிக்காய் எடுத்து வைக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக நெல்லிக்காய் போடணும். ஒரு சிலர் லெமன் போடுறாங்க, பரவாயில்ல. லெமனோ நெல்லிக்காவோ ஏதாவது ஒன்று இதில் கண்டிப்பாக போடணும். அது மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், கொஞ்சம் திரியாக. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சும் போது காய்ச்சிற பாத்திரம் நல்லா திக்காக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பொருளுக்கு விட அதிகமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். பாத்திரம் அகலமாகவும் நல்லா பெருசாகவும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் நம்ம அரைச்ச விழுதெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு கைவிடாமல் கிளறிட்டு தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பொருளெல்லாம் மிதமாக வேகும். நம்ம அந்த மருத்துவ குணம் அந்த எண்ணெயில் அப்படியே நிற்கும். இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். எண்ணெய் ஒரு மாதிரி நாற்றடிக்கும், தீஞ்ச நாற்றடிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் காய்ச்சிட்டு வரோம் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா முடி கருப்பாக இருக்கும். நீங்கள் இதை காய்ச்சி தடவை நீங்களும் காய்ச்சி தடவிக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 தடவை குளியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அதுக்குமே நம்ம கொஞ்சம் தலையில் ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அவங்கவுங்க உடலுடைய வெப்பத்தன்மைக்கு தகுந்த மாதிரி காய்ச்சி குளிக்கலாம். அதுக்கு மேலே அதிகமான நேரம் 1 ஹவர் 3/4 ஹவர்லாம் தேய்ச்சி வைக்கக்கூடாது. போதுமானதாக இருக்கும், 1/4 மணி நேரம் போதும். இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க. வெறும் கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க, அது மஞ்சள் கலரில் இருக்கும். வெறும் செம்பருத்தி பூ போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க, நல்ல சிகப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் காய்ச்சி தடவுன்றனால தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது முடி கருப்பாகவும் கொட்டாமல் இருக்குது. நிறைய பேர் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எண்ணெய் தடவவே கஷ்டப்படுறீங்க, பிசுன்னு இருக்குன்னு தடவ மாட்டுறீங்க. கண்டிப்பாக எண்ணெய் தடவுறதுனால முடிக்கு மட்டும் கிடையாது, கண்ணுக்குமே நல்லது. இப்போ எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, வெட்டி வேறு, வெந்தயம், கருஞ்சீரகம், அதையெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 80% ரெடி ஆனதுக்கப்புறம் போடுங்க. இதை போட்டு நல்லா கலந்துடுங்க.
நல்லா அந்த 20% இருக்கிற பக்குவத்தில் நீங்கள் போட்டு கலந்துக்குங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் வெட்டி வேறு, வெந்தயம், நிறைய மூலிகையெல்லாம் போட்டு கூட எங்கள் அம்மா வீட்டில் இந்த தேங்காய் எண்ணெய், ப்ளைன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெயிலில் வச்சு தடவி இருக்கோம் நாங்கள் சின்ன வயசில். அந்த மாதிரிலாம் நாங்கள் மூலிகை எண்ணெய் பயன்படுத்தலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தமான விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பழசு ஊற்றக்கூடாது, புதுசாக வாங்கி ஊற்றுங்க. இந்த மாதிரி எண்ணெய்களில் விளக்கெண்ணெய் கலக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலக்கணும். அவ்வளோதான், எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. முடி உதிர்வை தடுக்கும் மூலிகை எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு வந்தீங்கன்னா முடி கருப்பாக இருக்கும், முடி கொட்டாது, நீளமாகவும் முடி வளரும். செஞ்சு நீங்களும் தடவி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் லெமன் கிராஸ் எண்ணெய் கூட நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். செஞ்சு பார்த்து பலனடைங்க.